அன்பிற்கினிய ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். விளம்பர பதாகைகள் வேண்டாம், ஆடம்பரங்கள் வேண்டாம், ஏழை இருக்கின்ற மக்களுக்கு கல்வி உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை, அதே போல் தெரியாது இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது 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 என்னன்னு தெரியாது. ஏழைகளுக்கு உதவித்தொகை என்று உதவிகள் கூடிய அறிவுறுத்தியிருந்தார். அந்த வகை எங்க போறது? பாரின் போ, வந்து பாரு, ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காது. இன்றைக்கு நடந்த திருமணம் கூட கட்டணம் இல்லாமல் ஒரு ஜோடிக்கு 1 லட்சம் ரூபாய் என்ற செலவில் 21 ஜோடி என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மக்களுக்கென்றே வயிறார அறுசுவை உணவு படைத்து திருமணத்தை நடத்தியிருக்கின்றோம். இதை எப்படி ஆடம்பரம் என்று எடுத்துக்கொள்ள முடியும்? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. பார்ப்பவர் கண்ணிலே கோளாறு இருந்தார் யாழ் என்ன செய்ய முடியும்? மஞ்சக்காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாகத்தான் இருக்கும். எங்கள் தலைவர் பாணியிலே சொல்ல வேண்டும், மக்களுடைய துறை துடைப்பதற்கு அல்லும் பகலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு உத்தம தலைவர் இன்றைக்கு தமிழக அரசியல் தளத்திலே இருக்கின்றார் என்றால், அதுவும் முதன்மையான தலைவர் இருக்கின்றார் என்றால், பத்திரிகை உலகம் சிறந்த முதலமைச்சர்களிலே 10ல் ஒருவராக அவரை தேர்வு செய்திருக்கிறார் என்றால், ராமதாஸ் அவர்கள் எந்த ஊரிலே இருக்கிறார் என்று தெரியவில்லை. சண்டைக்கு போவான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சாவியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. மூத்திர சந்தைக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா ஏறு போலாம். தமிழக முதல்வர் ராமதாஸ் ஐயாவை பத்தி பேசினவுடனே எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜக எதிர்ப்புகளை பதிவு பண்ணிருக்காங்க, சீமான் அவர்களும் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ராமதாஸ் ஐயாவை சிறுமப்படுத்துற மாதிரி எப்படி பேச முடியும், இது பெரிய தவறு அப்படின்னு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ணிருக்காங்க. மட்டும் இல்லாம பாமக நினைச்சாங்க அப்படின்னா அவங்க அதிமுகவையும் பாஜகவையும் ஒண்ணு சேர்க்க முடியும். அந்த அளவுக்கு பவர் பாமக கிட்ட இருக்கு. பெரிய சலசலப்பு ஏற்படுத்திருக்குங்க. இப்ப இதனால தமிழக அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடிக்க நம்பிட்டீங்க. ஐயோ